63 நாயன்மார்கள்ல ஒருவரான இடங்களி நாயனார் பிறந்த ஊரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இந்த கொடும்பாலூர். இந்த கொடும்பாலூரில் தான் நம்ம மூவர் கோயில் போகிற வழியில் குப்பை மேடாக கொட்டி வச்சுருந்தாங்கன்ட்டு நம்ம வந்து வேதனையில் ஒரு காணொலி பதிவு பண்ணோம். அடுத்த நாளே வந்து முழுமையாக சுத்தம் பண்ணி அரசியோடைய ஒரு சிற்பம் இங்கே இருக்கிறத நம்ம பார்த்து சுவாமியை மேலே எடுத்து வைக்கலாம்னு நம்ம முயற்சி பண்ணோம். சாமி எடுத்தப்போ தான் தெரிஞ்சது அது வந்து பிண்டமான ஒரு நிலையில் இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டோம். ஆனால் இப்போ சுவாமி உண்மையிலே பிண்டமானாலும் சுவாமின்றதை கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாரு. எங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, 63 நாயன்மார்களும் இறங்கி வந்து எங்களுக்கு அந்த ஆறுதல் சொன்ன மாதிரி தான் இந்த பிள்ளைகள் எல்லாமே 63 நாயன்மார்களின் திருநாமம் சொல்லி பாட்டு பாடிட்டாங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மறுபிறப்பு எடுத்து வந்திருக்காங்க. ஒரு புண்ணிய ஸ்தலங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சித்தர்களும் எண்ணற்ற முனிவர்களும் எண்ணற்ற யோகிகளும் பல மன்னர்களும், குறிப்பாக சொல்ல போனோம்னா ராஜராஜ சோழனுடைய அம்மா பிறந்த ஊரானத இந்த ஊர் தாங்க. அதாவது வானவன் மாதேவியா பிறந்த ஊர் தான் இந்த கொடும்பாலூர். இந்த கொடும்பாலூரில் தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். ராஜராஜ சோழனுடைய சதய விழா அன்று இங்கே இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்ததில் எங்களுக்கு ரொம்ப 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 மனமகிழ்வாக இருக்குது. இனிமேல் இந்த சாமியை பார்த்துப்பீங்களா? விளக்கேற்று பார்த்துப்பீங்களா? இங்கே கொப்பை கொட்ட விடாமல் பார்த்துப்பீங்களா? நல்லது நடக்கும். சரிங்களா?